இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். சாட்டர்டே வந்துட்டாலே ஒரே ஹாப்பி தான். பிகாஸ் அன்றைக்கி டே வந்து ஃபேமிலிக்கான டைம். சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்க மினி இட்லி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்றதுக்காக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். பிங்க் கலருக்கு பீட்ரூட் அண்ட் ஆரஞ்ச் கலருக்கு கேரட் அண்ட் க்ரீன் கலருக்கு பாலக்கீரை ஆட் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. பிகாஸ் இட்லி மாவு தோசை மாவு கூட இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி சேர்த்து ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கூடவே வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆல்ரெடி ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா லிங்க்கில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பாப்பா ப்ரான் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ போயிட்டு ப்ரான் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து ப்ரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ மெயினாக எப்போவுமே பண்ணுற விஷயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு எல்லாமே. அதுதான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கரும்பு இருந்தது, அதில் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக இஞ்சி அண்ட் லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தாச்சு. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய இருந்தது. எனக்கு கிச்சன் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேப்பில் ஹஸ்பண்டு தம்பி எல்லாம் சேர்ந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. வெயில்லையும் காய வச்சுட்டேன். க்ராசரிஸ் எல்லாமே காய வச்சு அதேமாரி ரீஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு லென்ஸ் கார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போரூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 9 to 10 hours ஸ்க்ரீன் பார்க்குறனால கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து போகும்போதே சொல்லிட்டாரு ப்ளூ கட் ஸ்பெக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க இருந்தாலுமே ஒன் டைம் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பவரெல்லாம் எனக்கு தம்பி பாப்பா ஹஸ்பண்ட் 4 பேருமே செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம் செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ 0 பவர் தான், பவர் எதுவுமே இல்லை. பட் ப்ளூ கட் ஸ்பெக்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஐயை ரேஸ்லேருந்து. பிகாஸ் வந்து ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3000 buy 1 get 1 ஆஃபரில் தான் அது ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ வந்ததுமே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நாளைக்கு பர்த்டேன்றதுனால. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அதிகமாக என்ன அழகு பார்க்கணுன்னு நினைப்பார். ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. டின்னருக்கு தோசை, காடை கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் காடை 65 தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.